தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல். உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில் நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆண்டில் 15 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்விலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள், அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தல் அமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடி வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தல் அமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11 கோடியே 73 லட்சம் நிதியில் நிரந்தர பந்தல் அமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டுக் கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6175 ஏக்கரில் வாழைக்கு முட்டுக் கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள், காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைபொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8 கோடியே 43 லட்சம் ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு
தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய் பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர் வாடல் நோய் மற்றும் சுருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோடோக்ரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா, புமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகை அணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா, புமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பண்ணை ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.